ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறல, தாமதமாகி கொண்டே இருக்கிறதுன்னு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் கூட பேசுகிறார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் அப்படின்னு எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களிடத்துல சொல்லுகிறார், நான் சொல்லுவேன், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும், இனி அது தாமதிக்காது. உங்க நாட்கள்ல நான் வார்த்தையை சொல்லியிருக்கேன்னா நான் உங்க நாட்கள்ல தான் நான் அதை நிறைவேறவும் பண்ணுவேன்னு நான் சொல்லல, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிறார். நீங்க தாமதம் ஆயிட்டுன்னு நீங்க சூழ்நிலையை பார்த்து, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து உங்க வாழ்க்கை முடிந்துட்டுன்னு நினைக்காதீங்க. நீங்க இழந்ததை விட கர்த்தர் தரமானதை உங்க கரங்கள்ல தரப்போகிறார். காத்திருங்க, பொறுத்திருங்க, கர்த்தரையே நம்பி இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஏன்னா கர்த்தர் சோதனை நேரத்துல எத்தனையோ பேரு கர்த்தரை தூக்கி எறிந்து விட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க எல்லா நேரத்திலையும் கர்த்தர் உங்களை தூக்கி சுமந்து கொண்டு இருக்கிறார். அந்த கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், நான் சொன்ன வார்த்தை உன் வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும். நீ சோர்ந்து போகாத, நீ காத்திரு மகளே, நீ பொறுமையோட காத்திரு. இந்த தாமதம் நன்மைக்காக தான். இந்த தாமதத்துல கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அதனால சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் தாமதமாக்கி கொண்டே இருக்கிறதுன்னு வருத்தப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக சொன்னபடி நான் சொன்ன வார்த்தைய நிறைவேறவும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால நம்பிக்கையோட என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, ஏசப்பா, இப்பொழுதும் ஐசப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு நீங்க ஒரு நல்ல மன்னாவை தந்திருக்கிறீங்க, ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கீங்க ராஜா. அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, இன்றைக்கு நீங்க உங்க பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறட்டும் ராஜா. ஏசப்பா, இந்த எசேக்கியேல் 12:25ஆம் அதிகாரத்தை ஏசப்பா உங்க பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் ராஜா. கிரியை செய்யட்டும் ராஜா. உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னென்ன காரியங்கள் எல்லாம் நீங்க வெளிப்படுத்தினீங்களோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு ஏசப்பா நீங்க சொன்னீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்களே நிறைவேற்றுவேன்னு சொல்லி ராஜா. ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அது தாமதிக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க ராஜா. இனி தாமதியாது என்ற வேத வசனத்தின்படி ஏசப்பா நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில துரிதமாய் அந்த காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி ஏசப்பா. உங்க பிள்ளைங்களுக்கு காத்திருக்கிறதுக்கு, பொறுத்து இருக்கிறதுக்கு பலனை கொடுங்க, பலப்படுத்துங்க ஏசப்பா. காத்திருந்து ஏசப்பா சிறந்ததை பெற்றுக்கொள்ள உங்க பிள்ளைங்களை தகுதிப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. நீங்களே உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நீங்க அவங்களை ஆசீர்வதிங்க, விடுதலை பண்ணுங்க, எல்லாவற்றிலும் உங்க பிள்ளைகளை உயர்த்துங்க. ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள், உங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்கள் எல்லாம் நிறைவேறும், இனி தாமதியாது. கர்த்தருடைய பாதத்துல பொறுமையா இருங்க, காத்திருங்க. காட் பிளஸ் யூ.